ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா நவம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, ஒரே கூரையின் கீழ் அமைந்த உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இஸ்தான்புல் நகரில் திறக்கப்பட்டிருக்கு. இஸ்தான்புல் நகர். இந்தியாவின் முதல் நீதி நகரம் அமைய உள்ள நகரம். இந்தியாவின் முதல் நீதி நகரம் அமைய உள்ள நகரம் எதுனா அமராவதி நகரம். ராஜ்யோத்சவ தினம். ராஜ்யோத்சவ தினம் அப்படின்னா கர்நாடக மாநிலம் உருவான தினம் தான் நவம்பர் 1. 2018 எளிமையான நகர்வு குறியீடு பட்டியலில் முதல் 3 இடங்களை பிடித்த நகரங்கள் எவை அப்படின்னா கொல்கத்தா, புதுடெல்லி, சென்னை. லிட்டில் இந்தியா கேட் என்ற கட்டமைப்பு பின்வரும் நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மெடான் அப்படிங்கிறது தான். மெடான். செடான்னு இருக்குது, அது தவறு. மெடான் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எவரெஸ்டை அடைந்த முதல் இந்திய மாற்றுத்திறனாளி பெண் யார் அப்படின்னா அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா. முதலாவது உலகளாவிய காற்று மாசு மற்றும் உடல்நல மாநாடு எந்த நகரத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னா ஜெனீவாவில் நடத்தப்பட்டது. 2018 நவம்பர் 7 முதல் 9 வரை சர்வதேச இணைய மாநாடு நடைபெறும் நாடு சீனா. 2018 பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற கரண் கச்சனோவ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா ரஷ்யா. 2018 பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் கரண் கச்சனோவ் அப்படிங்கிறவர். 2018 பெண்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் அடையாள தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் மேரி கோம். 2018 பெண்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் அடையாள தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மேரி கோம். இது முக்கியமான கொஸ்டின், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கண்காணிப்பு இயக்கத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள அணு ஆற்றலில் இயங்கும் இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் INS அரவிந்த். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பைசாபாத் மாவட்டத்தின் மாற்றப்பட உள்ள பெயர் என்ன அப்படின்னா அயோத்தி. 2018 ஆண்டுக்கான இதழியல் தேசிய சிறப்பு விருதான ராஜா ராம்மோகன் ராய் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? N. ராமுக்கு வழங்கியாச்சு. இதழியல் தேசிய சிறப்பு விருதுகளை வழங்கும் நிறுவனம் எதுனா இந்திய பிரவுஸ் கவுன்சில் அப்படிங்கிறது தான். இந்திய மொசாம்பிக் கூட்டு இராணுவ பயிற்சி 2018 வங்கக்கடலில் எந்த நகரில் நடைபெறுகிறது அப்படின்னா சென்னையில் நடைபெறுது. 2018 நவம்பர் 7 அன்று தீபாவளி பண்டிகையை பிரதமர் மோடி இந்திய சீன எல்லையில் ஹர்சில் இராணுவ முகாமில் கொண்டாடினார். ஹர்சில். இம்முகாம் இடம்பெற்றுள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான். அடல் பிகாரி வாஜ்பாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைந்துள்ள இந்திய நகரம் லக்னோ. 2018 இந்திய சர்வதேச செர்ரி பிளாசம் திருவிழா தொடங்கியுள்ள இந்திய நகரம் ஷில்லாங். பின்வரும் எந்த நகரத்தில் இந்திய பெருங்கடல் கூட்டமைப்பின் 18வது வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட்டம் நடைபெற்றது அப்படின்னா டர்பன். 2018 நவம்பர் 11 அன்று வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள கஜா புயலுக்கு பெயர் வைத்த நாடு இலங்கை. முதல் உலகப் போரில் வீர மரணம் அடைந்த 74,000 இந்திய வீரர்களின் நினைவாக லாவென்டி நகரில் நிறுவப்பட்டுள்ள 7 அடி உயர வெண்கல சிலையை நவம்பர் 11 அன்று இந்திய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். லாவென்டி நகரம் உள்ள நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். அண்மையில் பிரான்சின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவ விருதான நைட் ஆஃப் தி லெஜிபியன் ஆஃப் ஹானர் எந்த இந்திய ஆளுமைக்கு வழங்கப்பட்டது? எந்த இந்திய ஆளுமைக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் சரின் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா N. குமார். 2018 சர்வதேச பெட்ரோலியத்துறை பொருட்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்ற நகரம் அபுதாபி. இந்திய உணவு மற்றும் வேளாண் கவுன்சிலின் 2018 இந்திய அரசின் வேளாண் பரிசு 2010 பெற்றுள்ளவர் யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். 2018 கடல்சார் பயிற்சி சிம்பெக்ஸ் 18 இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தொடங்கியுள்ளது அப்படின்னா சிங்கப்பூர். 2018 நவம்பர் 12 அன்று பிரதமர் மோடி இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து முனையத்தை எங்கு தொடங்கி வைத்தார் அப்படின்னா வாரணாசி.
மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப முன்னோடி விருது 2018 விருது பெற்ற பைசா புத்ரி எந்த நாட்டவர் அப்படின்னா இந்தோனேஷியா. 5வது உலக புத்த மாநாடு சமீபத்தில் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னா சீனா. உலகின் எந்த செய்தி நிறுவனம் சமீபத்தில் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு செய்தி அறிவிப்பாளரை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா சின்குவா அப்படிங்கிற நாடு. கர்நாடக மாநிலத்தில் பாடூர் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கை இந்தியா எந்த தேசிய எண்ணெய் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விட்டுள்ளது? அபுதாபி நிறுவனத்துக்கு. அண்மையில் மியான்மர் அரசின் தலைவர் ஆங் சான் சூயிக்கு வழங்கிய நல்லெண்ண தூதர் விருது திரும்ப பெறப்பட்டது. திரும்ப பெற்றுக்கொண்ட அமைப்பு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு தான். 2018 நவம்பர் 14 அன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட GSAT-29 செயற்கைக்கோளை சுமந்து சென்ற ராக்கெட் GSLV Mk3. இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் யாருன்னா கே. சிவன். 2021ஆம் ஆண்டு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் திட்டம் ககன்யான் பயணம். 33வது ஆசியான் கூட்டமைப்பு உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். 2018 ஆசியான் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டின் மைய கருத்து ரெசிலியன்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் ஆசியன் அப்படிங்கிறது தான். ரெசிலியன்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் ஆசியன். கிழக்கு ஆசிய நாடுகளின் 13வது உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூரில். 2018 யுனெஸ்கோ மதன்ஜித் சிங் பரிசு பெற்ற மனோன் பார்பியூ எந்த நாட்டவர்னா கனடா. புதுடெல்லியில் 6வது இந்திய சமூக பணி மாநாட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருது மூலம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா டாக்டர் மார்த்தா பரல். 2018 நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய புயல் கஜா புயல். அண்மையில் இந்தியா புற்றுநோய் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு தொடர்பாக எந்த நாட்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா இங்கிலாந்து. பப்புவா நியூகினியா கிலுவே மலை சிகரத்தில் ஏறிய முதல் இந்தியர் சத்யரூப் சித்தாந்தா அப்படிங்கிறவர் தான். பப்புவா நியூகினியாவோட அங்கே ஒரு நாட்டில் இருக்க கிலுவே மலை சிகரத்தில் ஏறிய முதல் இந்தியர் சத்யரூப் சித்தாந்தா அப்படிங்கிறவர். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கான லீப் என்ற முன்முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. லீப் என்பதின் விரிவாக்கம் என்னன்னா லீடர்ஷிப் ஃபார் அகாடமிஷியன் ப்ரோக்ராம். ஒரு கனவின் குறிப்புகள் ஏ ரகுமானின் அதிகாரப்பூர்வ வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். யார் எழுதியிருக்காருன்னா கிருஷ்ணா திரிலோக் அப்படிங்கிறவர் தான். யுனிசெஃப் அமைப்பின் இந்தியாவின் முதல் இளைஞர் தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய விளையாட்டு வீராங்கனை யாருன்னா ஹீமா தாஸ் அப்படிங்கிறவங்க தான். இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு சமூகத்தின் ஏழை மற்றும் பலவீனமான பிரிவினருக்கு இலவச சட்ட உதவியை உறுதி செய்கிறதுனா ஆர்டிகல் 39 அப்படிங்கிறது தான். நகர்ப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான 2018 தெற்காசிய மண்டல மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னா டெல்லி. 2018 ATP டூர் டென்னிஸ் இறுதிச் சுற்று டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அலெக்சாண்டர் சுரோவே எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா ஜெர்மனி. 2018 ஹாங்காங் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் நவோமி ஓகுரா. 2018 ஹாங்காங் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் சன்வான் ஹோ அப்படிங்கிறவர். இந்தியாவின் முதல் செமி புல்லட் ரயில் ரயில் 18. மாலத்தீவு புதிய அதிபராக பதவியேற்றுள்ளவர் இப்ராஹிம் முகமது சோலி. அமலாக்கத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் SK மிஸ்ரா. பீகார் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் அமரேஸ்வர் பிரதாப் சாஹி. உலக திறமை தரவரிசையில் பட்டியலில் இந்தியா பிடித்துள்ள இடம் 53. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற ஏழை பெண்களுக்கான இலவச சமையல் காசு இணைப்பு திட்டத்தின் பெயர் உஜ்வாலா திட்டம். சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் கிம் ஜோங் யாங். மிக இளம் வயதில் யுனிசெஃப் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மில்லி பாபி பிரவுன். யுனிசெஃப் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் முதல் இளைஞர் வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் நஹித் அப்ரியான். 2018ஆம் ஆண்டின் மெக்சிகன் ஆர்டர் ஆஸ்டக் ஈகிள் விருதை பெற்றுள்ள இந்திய ஆளுமை சியாமா பிரசாத் கங்குலி. ஐரோப்பிய சுற்று ரூக்கி ஆஃப் தி இயர் விருதை வென்ற முதல் இந்திய கோல்ஃப் வீரர் சுபாஷ் கரன் சர்மா. 2018 டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி குரோஷியா. உலக குத்துச்சண்டை போட்டியில் 6வது முறை தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய வீராங்கனை மேரி கோம்.
2018 சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் சமீர் வர்மா. 23வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுனில் அரோரா. 2018 ஆசிய காமன்வெல்த் வாள்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பவானி தேவி எந்த மாநிலத்தவர் அப்படின்னா தமிழ்நாடு. 2018 செஸ் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யாருன்னா மேக்னஸ் கார்ல்சன். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அரவிந்த் சக்சேனா. தேசிய திறன் மேம்பாட்டுக் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் AM நாயக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் இருக்க குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.